Welcome to all. வாங்க example 3.43 பார்க்கலாம். If the difference between the roots of the equations என்ன equation கொடுத்திருக்காங்க? இதனுடைய roots னுடைய difference. Let the roots are நம்ம என்ன எடுத்துக்கோம், நம்ம alpha beta ன்னு எடுத்துக்கோம். Roots are alpha beta. அவருடைய difference கொடுத்திருக்காங்க. என்னது 17 சொல்லிட்டு. அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 17 கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இதுதான் ஈக்குவேஷனுங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண முடியும், சம் ஆஃப் ஜீரோஸ் எழுத முடியும். சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் பி பை ஏங்களா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன நமக்கு பிளஸ் 13 பை ஏ. ஏங்கிறது நமக்கு ஒன்றுங்களா. அப்போ ஒன்றுங்கிறது போட தேவையில்லை. அப்போ ஆல்ஃபா பிளஸ் 13 பை 1 13 வச்சுக்கலாம். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 17 கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் சம் ஆஃப் ஜீரோஸ் போட்டோம்னா கிடைக்கும் நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13. ஏன்னா பி பை ஏ போடும்போது மைனஸ் பி பை மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். பி பை ஏ வேல்யூ ஒன்றுங்கன்னா நான் போடல நான். இப்போ இது ரெண்டையும் வச்சு ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டா கிடைச்சிடும். அவங்க கேட்கறது ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே. கே எதில் இன்வால்வ் ஆகும், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இன்வால்வ் ஆகும். ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு கே பை 1 கேன்னு போட்டோம்னா ஆல்ஃபா பீட்டாவை கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்போ என்ன வரும் நமக்கு, இதை ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிரும், பீட்டா கேன்சல் போயிருமா. 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 13ங்களா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 15. ஆல்ஃபா 15 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம்னா 15 மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 17. 15 மைனஸ் 17 இஸ் ஈக்குவல் டு பீட்டா. மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு பீட்டா. ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ ஆல்ஃபா இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. கே பை 1 போட தேவையில்லை. ஆல்ஃபா வேல்யூ என்ன, பீட்டா வேல்யூ என்னது 15 இன்டூ பீட்டா அளவு மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு கே. அப்போ மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு கே. கிளியருங்களா. அவங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷன் நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எழுத முடியும். அதை சால்வ் பண்ண ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் போட்டால் கே கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு கே. ஆல்ஃபா பீட்டா சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சிருச்சு. கிளியருங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.44. இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10. ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்ன எழுத முடியும், சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் 7ல ஏன்னா பை ஏங்கிறப்போ 1 தான். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸு சி பை ஏ. அப்போ 10 பை 1 10ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டை மட்டுமே வச்சு இவங்க கேட்குற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி போட்டலாம். அது ஒரு மெத்தடு. இன்னொன்று, நம்மளால் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி ஜீரோஸை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். கண்டுபிடிச்சிட்டா சிம்பிளாக போட்டலாம் எல்லாத்தையுமே. அதனால் எப்பயுமே முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம இதை டேரெக்டாக எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளால் சால்வ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு பாருங்கள். இதை ஆல்ஃபா திணை இப்படி தான் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், மல்டிப்ளை பண்ணால் 10 ஆட் பண்ணால் 7 போட முடியுமா, 5 2s ஈஸியாக போட முடியும். அப்படிங்கிறப்ப நம்ம இதை வச்சு போடுறதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா. அப்போ இது வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், அதை வச்சே போடலாம். சால்வ் பண்ணலாமா. என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0ங்களா. மல்டிப்ளை பண்ணால் 10 ஆட் பண்ணால் 7 5 2s. அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 ஆர் x is equal to minus 2.
கிளியருங்களா? அப்போ ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -5, பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ இதை வச்சு அவங்க கேட்குற ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஆல்ஃபாங்கிறது -5 மைனஸ் ஆஃப் -2, -5 + 2 இஸ் ஈக்குவல் டு -3. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ரெண்டாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா என்னது? -5 -5 ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் -2 ஸ்கொயர். அப்போ 25 + 4 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 29. தேர்ட் ஒன்று ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். ஆல்ஃபா கியூப், ஆல்ஃபா என்னது? -5ங்களா? -5 கியூப் மைனஸ் பீட்டா கியூப் -2 கியூப். அப்போ என்ன வரும்? -5 கியூப் பண்ணோம்னா -125 மைனஸ் -2 கியூப் எடுத்தால் -8 மைனஸ் ஆஃப் மைனஸ் +8. அப்போ ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு 125. 8% நமக்கு -5 3% 117ங்களா? சரி, அடுத்தது ஃபோர்த் ஒன்று ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. ஆல்ஃபா என்னது? -5 ஹோல் பவர் 4 ப்ளஸ் -2 ஹோல் பவர் 4. -5 பவர் 4 பண்ணால் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 625 ப்ளஸ் 8 5 5 சார் 25 25 into 25 625 -2 பவர் 4 16 ப்ளஸ் 16. அப்போ என்ன நமக்கு ஆட் பண்ணோம்னா 11 ஒன்று மீதி 1 4 6 641 20 30 41. ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. ஃபிஃப்த் ஒன் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. என்ன வரும்? ஆல்ஃபா என்னது? -5 பை -2 ப்ளஸ் -2 பை -5. மைனஸ் மைனஸ் கேன்சலாக போயிடும். 5/2 ப்ளஸ் 2/5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ப்ளஸ் பண்ணும்போது 25 + 4/10. அப்போ ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 29/10. கிளியருங்களா? அடுத்தது சிக்ஸ்த் ஒன் ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. ஆல்ஃபா ஸ்கொயர் -5 ஸ்கொயர் பை -2 ப்ளஸ் -2 ஸ்கொயர் பை -5. இப்போ நமக்கு -5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 பை -2. அப்போ ப்ளஸ் பை மைனஸ் மைனஸ் கொடுக்கலாங்களா? -25/2. இங்கே மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் பை மைனஸ் -4/5 கிராஸ் பண்ணி பண்ணோம்னா -125 -8/10. அப்போ என்ன நமக்கு -133/10. இதோட வேல்யூ ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -133/10. கிளியருங்களா? நமக்கு நம்ம ஆல்ஃபா பீட்டா சூஸ் பண்ணுறது எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். மேபி இதை நீங்கள் ஆல்ஃபா இதை பீட்டான்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சப்ராக்ட் பண்ண வேலையில் மாறி இருக்கும். +3 வந்திருக்கும். இங்கே அதே மாதிரி +117 வந்திருக்கும். நம்ம சூஸ் பண்ணுறதா இருக்குது. எதை வேணால் ஆல்ஃபா எதை வேணால் பீட்டா சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நமக்கு இதுவும் கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.45 இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்லியிருக்கிறாங்க 3x² + 7x - 2 = 0 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நம்ம போன சம் மாதிரி இதை நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ணி ஆல்ஃபா தனியாக பீட்டா தனியாக கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா கண்டுபிடிச்சிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம நம்ம அந்த ஃபார்முலாஸ் பயன்படுத்தி போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் -6 ஆட் பண்ணால் 7 போட முடியுமா? மல்டிப்ளை பண்ணால் -6 3 2s are 2 3s are 1 6 போடலாம். ஆனால் -6 வரணும், எந்த ஒரு சைன் மாற்றி ஆகணும். அப்போ 7 ஒரு வாய்ப்பே இல்லை. நம்மளால ஃபேக்டரைசேஷனில் இதனால் சால்வ் பண்ண முடியாது. ஆல்ஃபா தனியாக பீட்டா கண்டுபிடிக்க முடியாது.
அப்போ என்ன பண்ணிக்கணும், sum of zeros alpha plus beta is equal to minus 7/3 alpha beta product of zeros c by a minus 2/3 இதை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். சரிங்களா, இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ, இது ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ். இதை வச்சு இது ஒவ்வொன்றும் முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ப்ளஸ் பண்ண கால்குலேட் பண்ணிக்கோமா. என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்ம் என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளவு, மைனஸ் 1/3 ஸ்கொயர் பண்ணோம்னா 49/9. இதை மைனஸ் 73 ஸ்கொயர் பண்ணியிருக்கிறேன் ப்ளஸ் 49/3 மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2/3 டிவைடட் பை மைனஸ் 2/3. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுங்களா, 49/3 ப்ளஸ் 4/3 டிவைடட் பை மைனஸ் 2/3. மேலே என்ன இருக்கு நமக்கு, இங்கே 49/3 இருக்கா, 9 சாரி. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், எல்சிஎம் 9. அப்போ மேலே எல்சிஎம் 9 எடுத்தோம்னா இங்கே 49 இருக்குது, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்ம இங்கே 12 ஆயிரும் பை மைனஸ் 2/3. 49 ப்ளஸ் 12 கிடைக்கும் 49, 59, 61. அப்போ 61/9 இன்ட்டு 3 மைனஸ் 2, 2/3 மேலே போச்சுன்னா 3/2 ஆகி போயிடும். 3 1 டைம், இங்கே 3 டைம். இது கேன்சல் ஆகுமா, ஆகாது. அப்போ எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, மேலே 61 இருக்குது, கீழே மைனஸ் 6, மைனஸ் 61/6. இது என்னது, இதோட ஆன்சரு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 61/6. கிளியருங்களா. செகண்ட் கொஸ்டின், ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா, இதை கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுமா, கிராஸ் பண்ணிக்கலாமா. அப்போ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் பை ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் minus 3 alpha beta into alpha plus beta divided by alpha beta. அப்போ என்ன வரும், alpha plus beta whole cube, alpha plus beta என்னது minus 1/3ங்களா, minus 1/3 the whole cube minus 3 into alpha beta minus 2/3 into alpha plus beta minus 7/3 divided by alpha beta minus 2/3. இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கியூப் பண்ணால் மைனஸ் 7 கியூப் என்ன வரும், 49 into 7, 6 4 7 28 34 28 34 343 minus 343/27 minus into minus plus plus into minus 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 இங்கே மல்டிப்ளை பண்ணால் minus into minus plus plus into minus minus நம்பர் 2 into 7 14ங்களா, 14/3 மொத்தமாக போட்டுக்கலாம் இன்ட்டு 3/-2. இந்த டினாமினேட்டர் என்ன நமக்கு தலைகளை மாதிரி இன்டோ போட்டாச்சு. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், எல்சிஎம் 27. அப்போ மைனஸ் 343 அப்படியே இருக்கும், இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 9 into 14, 9 4s are 36, 6 ரிமைண்டர் 3, 9 3 12 90 36 கரெக்டுங்க. இஸ் இன்ட்டு 3/-2. என்ன பண்ணிக்கலாம், இந்த 3யும் 27 கேன்சல் பண்ணால் கீழே 9 ஆயிருங்களா. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா மைனஸ் 300 400 469 கீழே இருக்கும் 9 into 2 சார் மைனஸ் 18, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 469/18. மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். கிளியரா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் என்னது 2x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, தென் ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 1/ஆல்ஃபா 1/பீட்டா.
ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. சரி, நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கிறோம், இதை நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சு ஆல்ஃபா பீட்டா தனித்தனியாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா மட்டும் என்ன பண்ணிக்கலாம், சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸோட வேல்யூ வச்சு அப்ளை பண்ணி போட்டுக்கலாம்னு சொன்னோம். இதை ஃபேக்டர் பண்ண முடியுதான்னு பாருங்க பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1 போட முடியுமா? என்ன வரும்? 1 2s are 1 -2, மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1, மாடி 2 இருக்குங்களா, by 2 by 2, அப்போ என்ன வரும் நமக்கு 1/2 -1, 2x plus 1 into x minus 1 is equal to 0. அப்போ 2x plus 1 equal to 0, x minus 1 equal to 0, x is equal to -1/2, x is equal to 1. ஒன்று ஆல்ஃபான்னு வச்சுக்கோ, ஒன்று பீட்டான்னு வச்சுக்கலாம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -1/2, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஆல்ஃபா விட கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சு அவருடைய சம்மு ப்ராடக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், roots are 1 by alpha, 1 by beta. Alpha -1/2, therefore இது என்ன கிடைக்கும் நமக்கு, 1 by alpha னா 1 by -1/2 -2. அதே மாதிரி 1 by beta னா 1 by 1 is equal to 1. அப்போ இதுதான் ரூட்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கண்டுபிடிங்க. sum of roots என்ன வரும், -2 plus 1 minus 1, product of roots -2 into 1 minus 2. கிளியருங்களா? இப்போ ஈக்குவேஷன் என்னது, x square minus sum of roots into x plus product of roots is equal to 0. இதான் ஃபார்முலா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. x square minus sum of roots into x plus product of roots is equal to 0. என்ன வரும், x square minus sum of roots என்ன வந்துச்சு, -1. அப்போ minus of -1 plus 1x plus product of roots plus into minus -2 is equal to 0. கிளியருங்களா? ஓகே. செகண்ட் ஒன், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா என்ன வரும், ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், -1/2, ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4 மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 1/2 1/4 இன்டூ பீட்டா 1, அப்போ 1/4 கிடைக்கும். பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா என்ன வரும் நமக்கு, 1 ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா -1/2 -1/2. இது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா, இது பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. சம் ஆஃப் ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ் 1/4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1/2. என்ன நமக்கு ப்ளஸ் பண்ணோம்னா இங்கே 4 இங்கே போயிருங்களா, ஒன்றா 2 - 4னு போடலாம், எல்சிஎம் 4 எடுத்துட்டும் போடலாம். எல்சிஎம் 4, இப்போ 1 மைனஸ் அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுங்களா, அப்போ 2, அப்போ என்ன நமக்கு -1/4. இதானது சம் ஆஃப் ரூட்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும், ரெண்டு இன்ட்டு பண்ணணுங்களா, 1/4 இன்ட்டு -1/2 இன்ட்டு பண்ணோம்னா -1/8. therefore equation x square minus sum of roots எவ்வளோ வந்துச்சு, -1/4 ப்ராக்கெட்டில் -1/4 into x plus product of zeros -1/8 is equal to 0. மல்டிப்ளை பண்ணோம்னா x square plus x/4 -1/8 equal to 0. கீழே 4 8 throughout 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 8x square plus 2x minus 1 is equal to 0. கிளியருங்களா? தேர்ட் கொஸ்டின், 2 alpha plus beta என்ன வரும், 2 alpha plus beta 2 into alpha என்னது -1/2 plus beta 1.
2 cancel, minus 1 plus 1 0, 2 beta plus alpha, 2 into 1 plus minus 1 by 2, 2 into 1 கிடைக்கும் நமக்கு 2 minus 1 by 2, LCM எடுத்தா 4 minus 1, 3 by 2, அப்ப என்னது sum of zeros or roots, sum of roots இது ரெண்டையும் sum பண்ணணும். அப்ப 0 plus 3 by 2 is equal to 3 by 2. Product of roots 0 into 3 by 2 is equal to 0. அப்ப ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா? x square minus sum of 0. Sum of 0 சொல்லிச்சு 3 by 2. 3 by 2x plus product of roots 0 equal to 0. கீழே 2 இருக்கா, த்ரோ 2 மல்டிப்ளை பண்ணா அந்த 0 விட்டுறலாம். அப்ப 2x square minus 3x is equal to 0. கிளியருங்களா? ஓகே. ஒருவேளை உங்களால ஃபேக்டரைஸ் பண்ணி ஆல்ஃபபெட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி போடாம இதெல்லாம் சம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் பொழுது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா வேல்யூ வச்சு போடணும். சரிங்களா? ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.